ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் அம்மாவோட ஊருக்கு காடபாளையத்துக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே மாகாளியம்மன் பொங்கல் திருவிழா. அந்த திருவிழாவில் இந்த குதிரை அழைப்பு ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மாவிளக்கு ஊர்வலம்லாம் வரும். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி இயர் வந்து இங்கே ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் தான் வந்து குதிரையை வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க சாமிக்காக விரதம் இருந்து களிமண்லேயே குதிரை அவங்களே செஞ்சு பெயிண்ட்லாம் அடித்து நீட்டாக அலங்காரம் பண்ணி அப்புறம் கூட்டிகிட்டு போகிற அன்றைக்கி தான் கண் திறப்பு விழா வந்து செஞ்சு ஆடு வெட்டி அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் எல்லாம் வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிழலில் நின்றுட்டுருக்கோம். எல்லா ஊர்லேயுமே இந்த பங்குனி சித்திரை வைகாசி வந்தாவே இந்த மாரியம்மன் பொங்கல் திருவிழா 5 நாள் சாட்டு விழாவாக கம்பம் போட்டு கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஒரு ஊரில் ஆடு வெட்டுற ஃபங்க்ஷனும் இருக்கும். கெடா விருந்தோட மாரியம்மன் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் அந்த மாதிரி கிடையாதுங்க. வியாழக்கிழமை மாரியம்மன் பொங்கல், அது முடிஞ்சோடனேவே வெள்ளி விட்டு சனிக்கிழமை மாகாளியம்மன் பொங்கல் திருவிழா வர்றதுனால வடவாயசத்தோட கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணி சூப்பராக கொண்டாடுவோம். சின்ன வயசுலலாம் ஊர்லேருந்து சித்தி பசங்க அத்தை பசங்க எல்லோரும் வருவாங்க. நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம். இப்போல்லாம் எல்லோரும் படித்து வெளியூர் வெளி வேலைக்கு அந்த மாதிரி போனதுனால கூட்டமே பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. நாங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்றா பிளான் போடுவோம். என்ன சாரியாக போடுற நீ, இல்லை ஆஃப் சாரி போடுறியா, இல்லை பட்டுப்பாவாடை போடுறியா, என்ன போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேட்சிங்காக வளையல் செயின் பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி வச்சுக்குவோம். மாவிளக்கு வந்து ஊர் பூரா சுற்றி வர வரைக்கும் நடந்து போவோம். இப்போல்லாம் வந்து டைரெக்டாக கோயிலுக்கு போய் வண்டியில் இறங்குறதுக்கே வந்து வெயில்ன்ட்டு போகிறது இல்லைங்க. அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு ஒரே மாதிரி சொல்லி வச்சு ஆஃப் சாரினா ஆஃப் சாரி, சாரினா சாரி, இல்லைன்னா பட்டு பாவாடைனா பட்டு பாவாடை ஒன்றா போட்டுட்டு எல்லோரும் நடந்து போவோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆடு வந்து துளுக்கு கேட்குறதுக்காக நிற்க வச்சுருக்காங்க. இந்த வருஷம் ஆடு வந்து துளுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கல்ல, சாமி அழைக்கிறப்ப என்னென்னலாம் கரெக்டாக செய்யணுமோ அது செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு கால் கழுவி விட்டு பொட்டு வச்சு தண்ணி போட்டு மாலை போட்டு பொட்டு வைங்க அப்படின்ட்டு அவங்க செய்யவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்தோடனே ஆடை இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு தண்ணி மட்டும்தான் தெளித்தாங்க. அந்த பூ வந்து மேலாப்பில் ஒன்று வச்சாங்க. அதை வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்துச்சு. அவங்க கடைசி வரைக்கும் பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க, காலை ஃபஸ்ட்டு கழுவி விட்டு பொட்டு வைக்கணும், அவங்க பாட்டி இருந்தால் அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கடைசியாக அதை செஞ்சதுக்கப்புறம் சடனாக வந்து ஆடு துளுக்குச்சு பாருங்கள். எல்லாரையுமே வந்து ஆச்சரியத்தில் வந்து ஆழ்த்திடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக நடந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மாவிளக்கு ஊர்வலம் வரும். இப்போ வீட்டுக்கு போய் மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நிறையா மாவிளக்கு. இந்த மாவிளக்கில் இதாங்க நாங்கள் செஞ்சது. சூப்பராக வந்து பிரியாமல் வந்துருந்துச்சு. எவ்வளோ மாவிளக்கு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பாதி அளவு தான். இன்னும் வந்து நாங்களே குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நிறைய இருக்கும். இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. எப்பவும் மாவிளக்கு செய்யும்போது பச்சரிசி மாவை கழுவி காய போட்டுட்டு ஒரு அரை ஈரப்பதத்தில் இருக்கும்போதே மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சுக்கோங்க. பாகு காய வைக்கும்போது வெல்லமாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய வச்சு அதில் ஏலக்காய் பவுடரை போட்டு இறக்கி கொஞ்சம் சுட சுட இருக்கும்போதே மாவில் கரண்டி போட்டு இந்த பாகை விட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிங்க. பிரியாமல் சூப்பராக இருக்கும். கீழேயும் அமுந்து உட்காராது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்லா தாங்கும். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஐஸ் வேணும் ஐஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம் போல் தோணுது, வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் போய் குச்சி ஐஸ் வந்து பாம் நடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என் பையன் எப்படா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் போய் குச்சி ஐஸு, பெப்சி, அப்புறம் சாக்கோபார் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதாங்க மாகாளியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ். நிறையா பேர் இப்போவே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டில் ஈவினிங் டைம் தான் வைப்பாங்க. இப்போல்லாம் வந்து மார்னிங்கே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. உள்ளே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஈவினிங் வந்து சாமி கும்பிட வருவோம். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து சாமி எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறேன். இது வந்து எங்கள் சிவசங்கர் மாமா, எங்கள் சித்தி பையன் பாருங்கள். நிக்கிதாவும் அருணவும் குச்சி ஐஸை வெளுத்து கட்டுறது, அக்கா ஆரஞ்சு ஐஸு, தம்பி மேங்கோ ஐஸு. சாப்பிடும்போது நல்லா குஷியாக தான் இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து சரியான இரும்பலுங்க. இப்போ என்ன பண்ணுறது, எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பெப்சி.
இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கா அவங்க குட்டீஸு. அவங்களாம் பெப்சி வாங்கி சாப்பிட்டாங்க. அருணாவுக்கு சாப்பிட தெரியாதுன்னு அது வாங்கி கொடுக்கல. அப்புறம் மாமா வந்து கப் ஐஸ் வாங்கினோன்னே அருணும் எனக்கும் அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாரியம்மன் மாகாளியம்மன் பொங்கல்னாவே இந்த பூவோடு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பாருங்க, அந்த சுட சுட அந்த செட்டியில் தணல் இருக்கும். அதை அப்படியே வேப்பிலை அடியில் பிடிச்சிட்டு அந்த மத்தளை சவுண்டுக்கு நம்மளுக்கே ஆடலாம் போல தோணும். அந்தளவுக்கு வந்து ஆட்டம் போட்டுட்டு வந்தாங்க. இப்போ அவங்க சாமி வந்துடுச்சு, பிடிக்கவே முடியாமல் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த சாமி பூவோடு சாமி வந்ததுக்கப்புறம் மாவிளக்கு பூசை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் அன்னதானம் அங்கேயே வந்து கொடுப்பாங்க. தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வேண்டிட்டு பொங்கல் வச்சு பொங்கல் கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க. வருஷம் கோயில் பக்கத்துலேயே கொடுத்துட்டு தள்ளுமுள்ளாடிட்டு நாங்கள் சாப்பாடு வாங்குவோம். இந்த வருஷம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தட்டி மாதிரி வச்சு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் நைட் ஆட்டம் பார்க்க வந்துட்டோங்க. குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நிறையா டாய்ஸ் கடையெல்லாம் வந்துருந்துச்சு. அருணா குட்டிக்கு எப்போவுமே பிடிச்ச அந்த ஜேசிபி மட்டும் ஒன்று வாங்கிட்டு போதும்மா அப்படின்ட்டா. அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து ஜேசிபி, அப்படி இல்லைன்னா பப்புள்ஸ் கேட்பார். அது ரெண்டும் எங்கே பார்த்தாலும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் 90s கிட்ஸோட ஃபேவரெட் மாங்காய், பைனாப்பிள், அப்புறம் வாட்டர்மெலன் அதெல்லாம் வந்து கடை இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மாங்காய். அதையும் வாங்கிட்டு அப்படியே ஆட்டம் பார்க்க வந்துட்டேங்க. இது வந்து பெரிய ஏரி இருக்கும் உள்ள. அதிலெல்லாம் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் ஒரு காலத்தில் அப்பா கூட வந்து. இப்போ அதெல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து நிறைய செடி உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து சாமி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மதியம் வந்து கூட்டமாக இருந்தனால எடுக்க முடியல. நைட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாகாளியம்மன், எங்கள் ஊர் மாகாளியம்மன் கோயில். இந்த மூலவர் சிலைங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வர மனசே இல்லை. சாமி கையெடுத்து கும்பிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டு சாமிக்கு பூ வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய ஜலங்க கட்டியிருக்காங்கன்னு. இந்த கிராமத்துலலாம் போனால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். பெரிய பெரிய ஜலங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜலங்க கட்டிட்டு ஆடுவாங்க. 3 மணி நேரம்னாலும் அதை கலட்டாமல் அப்படியே காலில் கட்டிட்டு ஆடுவாங்க. அது அப்பெல்லாம் வலி தெரியாது. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர வலியாக இருக்கும். காலெல்லாம் வந்து வலியாக இருக்கும். ஏன்னா சலங்க ஒன்று அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். எல்லா பசங்களும் உள்ளே வந்து துணி வச்சு மேலே சலங்கை கட்டியிருக்காங்க. இது தோல்லே செஞ்சது. தோல் ஒரு வெயிட்டு, அது போக ஜலங்கையும் வெயிட்டாக இருக்கும். ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு ஒரு கேங்கு ஒரு மாதிரி ஸ்டெப் போட்டுட்டு ஆடிட்டே வருவாங்க. மாரியம்மன் கோயிலில் ரவுண்டு பெருசாக சுற்றி வர அளவுக்கு இருக்குங்க. ஒரு ரவுண்டு வரக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடும். மத்தாளக்காரவங்க விடவே மாட்டாங்க. அடிங்கன்ட்டு சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. மாகாளியம்மன் கோயிலில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரவுண்ட் சின்னதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அங்கே சரியான ஆட்டம். இடையில பசிச்சிருச்சு. காரப்பொரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். வேர்க்கடலையெல்லாம் போட்டு கேரட்டு அப்புறம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு மசாலா போட்டு பொரி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பொரி. அதுக்கப்புறம் இந்த சாயை வந்து காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். நாங்கள் அதை வைக்க மாட்டோம். அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. இந்த சைடும் கடை வீதி இருந்துச்சுங்க. அப்போ நான் ஊருக்கு வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தாத்தா அருணாவை எடுத்துகிட்டு ஒரே டான்ஸ் தான். அடுத்தது வாக்கு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வந்து ஒரு அருள் வாக்கு சொல்லிவிட்டு அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் ஒரு கேங்கு, வலச பிள்ளைங்கள்லாம் ஒரு கேங்கு, காலேஜ் பிள்ளைங்கள்லாம் ஒரு கேங்கு, அப்புறம் பசங்கள்லாம் ஒரு கேங்கு. அந்த மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டெப் போட்டு ஆடிட்டு வந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஜாப் போகிற பிள்ளைங்க எல்லாம் பேரும் மிக்ஸ் ஆகி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை பொண்ணுங்களாம் சூப்பராக ஸ்டெப்பு பாருங்கள். பசங்க மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்களும் ஆடிட்டு போகிறாங்க.
அவங்க போடுற ஸ்டெப்பு இன்னொருத்தவங்களுக்கு வரல. இப்படியே ட்ரை பண்ணி ஆட பார்க்குறாங்க. குட்டி குட்டி தம்பிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஜலங்க கட்டிட்டு ஆடுறாங்க பார்த்தீங்களா. பெரியவங்க நீங்கள் தான் ஆடுவீங்களா, நாங்களும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தாங்க நான் பார்த்தேன். குட்டி குட்டி பசங்களும் நிறையா ஜலங்க கட்டிட்டு ஆடினாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாவும் நிற்கிட்டாவும் போய் ஆடுங்க அப்படின்னா வீட்டில் வேணால் டிவி போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அங்கே போய் கூட்டத்தில் ஆடுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குன்ட்டு போகவே இல்லை. ஹஸ்பண்ட் எல்லாம் ஆடுறாங்க அப்படின்ட்டு ஒய்ஃபெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப ஃபன்னாக வந்து இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எடுத்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெலாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க போடுற ஸ்டெப்பை நோட் பண்ணுங்க அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு ஒரு வருஷம் கண்டிப்பாக வாங்க. பங்குனி மாதம் மாகாளியம்மன் மாரியம்மன் பொங்கல் நடக்கும். வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மத்தாளக்காரரை சுற்றி ஆடுறதுக்குமே ஒரு கூட்டம் தனி கேங் இருக்கும். அவங்களுக்கு 50, 100, 500, 10, 20ன்னு அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மத்தாள் அடிச்சுட்டு கீழே விழுந்து காசு எடுக்கணும். அப்போ தான் வந்து விடுவாங்க, இல்லைன்னா விடவே மாட்டாங்க. சூப்பராக மத்தாள் அடித்தாங்க.